ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் இருக்கிற யூனிட் 2 ஆப்டிக்ஸில் டிஃபெக்ட்ஸ் இன் ஐங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஐயோடைய ஐனா என்ன, ஐனா வந்து நம்மளுக்கு கண்ணுங்கிறது எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம ஹியூமன் ஐயால் வந்து எவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியும்னா கிளியராக மேக்ஸிமம் 25 சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுக்கு மேலேயும் சிலரால் வந்து பார்க்க முடியும். ஆனால் சில பீப்புள்ஸுக்கு வந்து அவங்களுடைய ஐயோடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி குறையிறதுக்கு வந்து காரணங்கள் வந்து எதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏஜிங், அதாவது வயசாகிறனால சிலருக்கு வந்து இந்த டிஃபெக்ட் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதாவது ஐயோட பவர் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. சிலருக்கு வந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயங்கள்னால இந்த ஐயில் வந்து டிஃபெக்ட்ஸ் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய கேட்டகரிஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. நிறைய டிசீஸ் நேம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் காமன் டிஃபெக்ட்ஸ் வந்து என்னென்னா மயோபியா, ஹைப்பர் மெட்ரோபியா, ப்ரெஸ்பயோபியா, இது 3 தான் வந்து காமனாக இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸாக வந்துருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ்டிக்மேட்டிசம்னுட்டு ஒன்றும் இருக்குது. இந்த இதில் மயோபியானா என்னென்னா, மயோபியானா ஷார்ட் சைட்டட்னஸ்னுட்டு இன்னொரு வேர்டில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இது எதனால் அக்வயர் ஆகுதுன்னா ஐபால் வந்து லென்த்தனிங், அதாவது விரிகிறனால தான் வந்து நம்மளுக்கு இது அக்வயர் ஆகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டிஃபெக்ட்னால நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும், ஆனால் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சரியாக தெரியாது. மயோபியாங்கிற டிஃபெக்டோட டெஃபினேஷன் வந்து என்னென்னா, நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும், ஆனால் டிஸ்டன்ட்டில் இருக்கிற, அதாவது தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சரியாக தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இது நடக்கக்கூடிய மெயின் ரீசனாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினாவோடைய டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னுட்டு சொல்கிறாங்க. அதோட ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து ரெடியூஸ் ஆகுங்கிறதும் சொல்லியிருக்காங்க இந்த மயோபியாங்கிற டிஃபெக்ட்னால. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெட்டினாவுக்கு முன்னாடியே இமேஜ் வந்து எப்போதுமே ரெட்டினாவில் வந்து நம்ம பார்க்குறதோடைய லைட் வந்து ரெட்டினாவில் பட்டு தான் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும், விஷன் வந்து கிடைக்கும். ஆனால் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து எப்போதுமே வந்து ரெட்டினாவுக்கு முன்னாடியே இந்த மயோபியா டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகிடுதுங்கிறனால தான் நம்மளுக்கு சரியான விஷன் கிளியராக வந்து இல்லாதனால தான் மயோபியா டிஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த டிஃபெக்டை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுதுன்னா, ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ் வந்து வியர் பண்ணுறது மூலமாக மயோபியா டிஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி ஒரு வாட்டி மயோபியா டிசீஸ்னால் என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம். மயோபியா வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ஷார்ட் சைட்டட்னஸ்ன்னுட்டு சொல்கிறாங்க. இதோட இன்னொரு பேர்னு சொல்லிக்கலாம். இது அக்வயர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து ஐபால் வந்து லென்த்தனிங் ஆகிறதுனால தான். இதோடைய டெஃபினிஷன் வந்து என்னென்னா, நியர்பை ஆப்ஜெக்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும், ஆனால் தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சரியாக தெரியாது. யாருக்குன்னா இந்த மயோபியா டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது, இது மெயினாக அக்வயர் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, டிஸ்டன்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டோடைய லைட் வந்து ஐயில் இருக்கிற ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்து பிளேஸ் ஆகிறனால தான் இந்த டிஃபெக்ட் வந்து மெயினாக நடக்குது. இந்த டிஃபெக்டை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறதுனா, ஒரு கான்கேவ் லென்ஸ் இருக்கிற ஒரு மிரர் வந்து அதாவது கிளாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த டிஃபெக்ட் வந்து நம்மளுக்கு சரியாகும். இப்போ இந்த கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், அதுக்கப்புறம் இங்கே எக்ஸுங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா, நம்ம ஹியூமன் ஐ வந்து எது வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறத தான் வந்து எக்ஸுன்னுட்டு அதை வந்து லென்த் சென்டிமீட்டர்ஸில் வந்து சொல்லலாம். அடுத்து ஒய்னா என்னென்னா, எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஹியூமன் ஐ வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒய். அடுத்து எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஹியூமன் ஐயால் பார்க்க முடியுங்கிறது வந்து நம்மளுக்கு எக்ஸு. ஒய்னா என்னென்னா, எந்த டிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம ஹியூமன் ஐ பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ஒய். அதுவே எந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஹியூமன் ஐயால் பார்க்க முடியுங்கிறது எக்ஸு. இதான் வந்து மயோபியாவோட டோட்டல் கான்செப்ட். அடுத்தது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா வந்து இன்னொரு நேம் என்னென்னா லாங் சைட்டட்னஸ்ன்னுட்டு சொல்லுவாங்க. இது எதனால் நடக்குதுன்னா, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட், அதாவது தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து நல்லா கிளியராக தெரியும், ஆனால் கிட்டக்க இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து சரியாக தெரியாது. அந்த பர்சன்ஸாக வந்து ஹைப்பர் மெட்ரோபியாங்கிற டிஃபெக்டால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அடுத்து இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு நியர் பாயிண்ட் வந்து 25 சென்டிமீட்டர்ஸாக வந்து இருக்காதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க.
இந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா ரெட்டினாவுக்கு நியர்பையில் வந்து ஃபார்ம் ஆகும், இல்லைனா ரெட்டினாவுக்கு பின்னாடி வந்து இங்கே இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிடுது. அதனால தான் ஹைப்பர் மெட்ரோபியா நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹைப்பர் மெட்ரோபியாவை வந்து சரி பண்ணுறதுக்கு, அதாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஃபோக்கல் லென்த்தை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா F is equal to small d into capital D divided by d small d minus capital D. இப்போ எனக்கு இங்கே ஸ்மால் டி வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா நியர் பாயிண்ட்டை வந்து மூவ் பண்ணி வைக்கிறாங்களா, அந்த நியர் பாயிண்ட்டை தான் வந்து ஸ்மால் டியில் வந்து இதை ரெஃபர் பண்ணுறாங்க. இங்கே டிங்கிறது கேபிட்டல் டிங்கிறது ஃபிக்ஸ்டு நியர் பாயிண்ட். ஃபிக்ஸ்டு நியர் பாயிண்ட்டுங்கிறது எப்போதுமே 25 சென்டிமீட்டர் தான். 25 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம ஹியூமன் ஐயால் பார்க்க முடியும். அது வந்து ஒன் ஆஃப் தி ஃபிக்ஸ்டு நியர் பாயிண்ட். அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு நியர் பாயிண்ட்லேருந்து ஹைப்பர் மெட்ரோபியா டிஃபெக்ட் இருப்பவங்கள, அந்த டிஃபெக்ட் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ தூரம் நியர் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணுங்கிறது தான் மூவ்டு நியர் பாயிண்ட். அது வந்து ஸ்மால் டியில் மெஷர் பண்ணுறாங்க, கேபிட்டல் டியில் ஃபிக்ஸ்டு நியர் பாயிண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறாங்க. இது எனக்கு ஹைப்பர் மெட்ரோபியாவில் ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரெஸ்பயோபியா. ப்ரெஸ்பயோபியா வந்து எதனால் மெயினாக நடக்குதுன்னா ஏஜிங், அதாவது வயசாகிறனால தான் வந்து எனக்கு ப்ரெஸ்பயோபியா நடக்குதுன்னுட்டு சொல்கிறாங்க. இந்த இதில் மெயினாக என்ன ஆகுதுன்னா சிலியரி மசில்ஸுன்னுட்டு ஐயில் ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட் வந்து வீக் ஆகுறதுனால தான் இந்த ப்ரெஸ்பயோபியா நடக்குது. அது வீக் ஆகுறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா வயசாகிறதுனால தான் அந்த சிலியரி மசில்ஸ் வந்து வீக் ஆகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐ லென்ஸும் வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி, அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இழந்துருது. எதனாலன்னா ஏஜிங், வயசாகிறனால தான். அதுக்கப்புறம் அதனால ஐயோடைய பவர் வந்து கம்மியாகுது, அதோட ஃபோக்கல் லென்த்தும் வந்து கம்மியாகுதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இதோட இன்னொரு பேர், இந்த ப்ரெஸ்பயோபியாவோட இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓல்ட் ஏஜ் ஹைப்பர் மெட்ரோபியான்னுட்டு சொல்கிறாங்க. அடுத்தது ஆஸ்டிக்மேட்டிசத்துக்கு முன்னாடி ப்ரெஸ்பயோபியா வந்தவங்களுக்கு எப்படி வந்து க்யூர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பைஃபோக்கல் லென்ஸ் வந்து வியர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு டிஃபெக்ட் வந்து கரெக்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து ஆஸ்டிக்மேட்டிசம்னா என்னென்னா ஐ லென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கிறனால தான் இந்த ஆஸ்டிக்மேட்டிசம் வந்து நடக்குது. இந்த ஆஸ்டிக்மேட்டிசத்துலேயே ஐயோட லென்ஸ் வந்து எப்படி இம்பர்ஃபெக்ட் ஆகும்னா கார்னியாவில் வந்து ஏதாச்சும் ஒரு அல்சர் வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அப்போ வந்து இந்த ஐ லென்ஸ் வந்து இம்பர்ஃபெக்ட் ஆகும். அடுத்து வந்து ரீஃப்ராக்டிங் சர்ஃபேஸுக்கு வந்து ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா அப்பையும் இந்த ஐ லென்ஸ் வந்து இம்பர்ஃபெக்ட் ஆகும். இப்படி இம்பர்ஃபெக்ட் ஆகுறத வந்து ஆஸ்டிக்மேட்டிசம்னு சொல்கிறாங்க. இந்த ஆஸ்டிக்மேட்டிசமை வந்து எப்படி வந்து க்யூர் பண்ணுறாங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் லென்ஸை வந்து யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறாங்கங்கிறத சொல்கிறாங்க. இதோட இந்த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐங்கிற டாபிக் வந்து முடிஞ்சிச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.